ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி மசால் வடை மோர் குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். இது நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மசால் வடை மோர் குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பு நான் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த வடை செய்யறதுக்கு கடலை பருப்பு நம்ம 1.5 மணி நேரம் ஊற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 வரமிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்சியில் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இதிலே நம்ம ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இதிலே கறிவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம பிசைஞ்சிடலாம். இதில் ஏற்கனவே நம்ம வரமிளகாய், சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ கறிவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் போட்டு நல்லா பெசரிக்கின்னு நம்ம இப்போ இதை வடையாக தட்டி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த வடையை இது போல் எல்லாம் நல்லா இப்படி தட்டி வச்சுட்டோம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். இதிலே இந்த வடையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். போல் எல்லா வடைகளும் போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா இதில் வடை ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி போட்டிருக்கோம். இது இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போது நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வடையை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இது எல்லா வடையும் நம்ம எடுத்துடலாம். இப்போது அவ்வளோதான். இப்போ நம்ம வடை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தயிர் குழம்பு வைக்கலாம். இப்போ நம்ம இந்த தயிர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதிலே நம்ம ஒரு 2 இன்ச்சு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 சில் தேங்காய். இதை நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் இதை நம்ம நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இதை போட்டுடலாம். இதிலே பெருங்காயம், இதில் ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரே ஒரு வெங்காயம், கறிவேப்பிலை, இதை நல்லா வதக்கிடணும். இப்போ நான் ஒரு 300 மில்லி தயிர் எடுத்து இதை பாருங்கள் நல்லா இப்படி அடித்து வச்சுருக்கேன். கட்டி கட்டியாக இல்லாமல் இதை போல் அடித்து வச்சுக்கணும். இது போல் வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த துவரம் பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்து இதிலே போட்டுடலாம். இப்போ இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக இப்படி வதக்கிடலாம். அதிகமாக வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும்.
இப்போ இந்த தயிர் நல்லா நம்ம சிலுப்பி வச்சாச்சு, நல்லா திரி திரியாக இல்லாமல். இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம், ஒரு 200 மில்லி தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலக்கிடலாம். இப்போ இந்த தயிரை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். நம்ம இதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா இதை கரைச்சி விடணும். இதில் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்படி இது வந்து நல்லா கொதி வந்துடுச்சுன்னா இன்னும் கட்டியாகும். அதனால் நம்ம தண்ணி நல்லா இதில் விட்டு கரைச்சிக்கணும். நம்ம இது பருப்புலாம் அரைச்சிருக்கிறதால வந்து ரொம்ப திக்னஸாக வரும். இது கொதி வரும்போது இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும். இந்த மோர் பதத்துக்கு இருந்தால் தான் இது கொஞ்சம் ஒரு 2 கொதி வரும்போதே அப்படியே அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. தயிர் ஊற்றிட்டு திக்னஸ் ஆகும் இது அப்படியே. இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும். இதிலே வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இது கொதி வரட்டும். இப்போ வந்து இந்த குழம்பு வந்து கொதி வந்துருச்சு. அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. இதிலே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா தூவிடலாம். தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு ஆஃப் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம சுட்டு வச்ச வடையெல்லாம் இதில் போட்டுடலாம். எல்லா வடையும் இதில் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இதில் அவ்வளோதான். இப்போ இந்த மசால் வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சுட சுட சாதத்தோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.